ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அர்ச்சனாக்கும் மாயாக்கும் வேற லெவலில் போட்டி. அர்ச்சனா மாயாவை என்ன பண்ணுறாங்க, மாயா ரொம்பவே கேவலமாக தரம் தாழ்ந்து அர்ச்சனாவை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்க, யார் யார் என்ன சொல்லி சிரிச்சாங்க, இதில் முக்கியமாக கேவலமான ஒரு வேலையை ரவினா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே உட்காந்து குரூப்பாக பேசிட்டு இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, நிக்சன், ரவீனா, பூர்ணிமா, இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மாயா தான் ஒரு டாபிக் ஆரம்பிச்சாங்க. என்ன டாபிக் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அர்ச்சனாவை பற்றி பேசுனாங்க. அர்ச்சனா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, சும்மா உக்காந்துட்டு இருக்காங்க, எந்த வேலையும் செய்யாமல் மற்றவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, பூர்ணிமாவை அவங்க காலையிலே சொன்னாங்க. பூர்ணிமா கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க. கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூர்ணிமா நான் உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் பிரெட்டு ஜாமும் எடுத்து வைங்க, பிரெட்டு ஜாமும் எடுத்து வச்சா நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களும் தலையாடிட்டு போய் பிரெட்டு ஜாமெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஐயோ அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்னு பூர்ணிமா பண்ணுறதுலாம் அநியாயமாக இருக்குது, என்னங்க ஒரு வேலை கூடவா செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாத்திரத்தை கழுவி வைக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருக்காங்க அப்படின்னாங்க. உடனே ரவினா என்ன சொன்னாங்க, அதே தான் எனக்கும் அதே தான் பண்றாங்க, என்ன கொஞ்சணும்னா கூட அவங்க ஏஞ்சி வர மாட்டாங்க, என்ன அங்கிருந்து கூப்பிடுறாங்க, இங்க வா நான் உன்னை கொஞ்சணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, அவங்க மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட மேக்கப் ப்ரஷை போய் என்ன இப்படி கொஞ்சம் கழுவிட்டு வரியா, அதை பண்றியா இதை பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வேலை வாங்கிட்டே இருக்காங்க, எனக்கு செம்ம காண்டாவது அப்படின்ற மாதிரி ரவினா சொன்னாங்க. அதுக்கு மாயா சொன்னாங்க, ஆமாங்க அவங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம போய் வேலை செய்வோம், என்னங்க நீங்கள் எதை செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டால், நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுங்க, நான் உடனே எல்லாத்தையும் செஞ்சுடுறேன், நீங்கள் சும்மாவே இருங்க, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் ஒரு ஆளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மாக் பண்ணி மாயா சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ லேசியாக இருக்கக்கூடாதுங்க, லேசியாக இருக்கலாங்க, எவ்வளோ வேலை தாங்க ஒருத்தவங்களால செய்ய முடியும், ஒன்றுமே செய்யாமல் ஸ்மால் ஹவுஸில் இருக்கிறது அர்ச்சனா மட்டும்தாங்க. எல்லாம் பிக் ஹவுஸில் சும்மா இருப்பாங்க, இவங்க ஸ்மால் ஹவுஸில் சும்மா இருக்காங்க. வந்தால் எதாவது க்யூட்டாக பேசுறது, க்யூட்டாக பண்ணுறது, கண்டிப்பாக எரிச்சல் ஆகுங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க தானே, கண்டிப்பாக இதெல்லாம் எபிசோடில் வரும். அர்ச்சனா வேலை செய்யாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு பிரெட் எடுத்துகிட்டு வாங்க, ஜாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் சாப்பிட்ணும் அப்படின்றது எல்லாமே வருங்க எபிசோடில், அப்போ தெரியுங்க. அப்போயும் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறத தாங்க கட் பண்ணி போடுவாங்க, நம்ம தாங்க அப்பயும் கெட்டவங்களா தெரியும் அப்படின்றாங்க. நம்ம தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகிறோங்க, அர்ச்சனா வேலை செய்யலைன்றது தெரிஞ்சால் போதுங்க அப்படின்றாங்க. திரும்பவும் ரவினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, என்ன எதுக்காக இருந்தாலும் வேலை வாங்குறாங்க, கிச்சனில் நான் இருந்தால் கூட வேலை வாங்குறாங்க, இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா, இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்க. ஏதோ ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்ற பேரில் இதை வெங்காயத்தை கட் பண்ணு, தக்காளியை கட் பண்ணு, கருவேப்பிலை எடுத்துகிட்டு வா, உப்பு எடுத்துகிட்டு வா, அவங்க சும்மா அங்கே நின்று கிண்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அதே மாதிரி தான் என்ன போய் ஏதோ பூண்டு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே சும்மா கிண்டிட்டு தானே இருக்கீங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே தான் நானும் சொல்கிறேன் ரவினா அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை செய் அந்த வேலை செய்யன்னு சொல்லியிருந்தா நான் உடனே பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் செய்யலை, போங்க நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நான் உடனே சொல்லியிருப்பேன். என்கிட்ட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, எதா இருந்தாலும் பூர்ணிமா தான் சொல்கிறாங்க, பூர்ணிமா அதை எடுத்து வச்சிருங்க, பூர்ணிமா இதை எடுத்து வச்சிருங்க பூர்ணிமா அப்படின்னு பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. பூர்ணிமாவும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டுவாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடுறதை பற்றியும் சொன்னாங்க. நீங்கள் எப்படிங்க இவ்வளோ நல்லா பாடுறீங்க அப்படின்னு மாயா கிட்ட கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியுங்க, என்னோட கெரியர்லேயும் எனக்கு ரொம்ப முக்கியமானது பாடுறது தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஏன் பாடவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ நிக்சன் சொன்னார், மாயாக்கா பாட வருவாங்க, மாயாக்கா பாட வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த பாட்டை அர்ச்சனாக்கா பாடிடுவாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மாயாக்கா நிறைய பாட்டு பாடுறதில்லைனாங்க. மாயாவும் அதே தான் சொன்னாங்க, நான் பாடுறதுக்குள்ளே அவங்க பாடிடுவாங்க, பாடினா பாடிட்டு போட்டுங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படியா உட்காந்து கும்பலா அர்ச்சனாவை கிழிகிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் உண்மையாலுமே தைரியம் இருந்தா, உண்மையாலுமே திராணி இருந்தா இவங்க டைரக்டா போய் என்ன சொல்லணும், ஏங்க இந்த மாதிரி நீங்க பண்றது எனக்கு பிடிக்கலங்கன்னு டைரக்டா சொல்லணும். ஆனால் இதை சொல்லாம பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரியணும்னா ஸ்கிரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.